ட்ரீம்குள்ள போகிறப்போ அதாவது நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லிட்டே போடுங்க. ட்ரீம்ல தான் இருக்கேன், நான் ட்ரீம்ல தான் இருக்கேன்ற மாதிரி உங்களுக்குள்ள ரிமெம்பர் வாய்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ வந்து அந்த ஆரியன் ட்ரீம், அதாவது ரேபிட் டைம் மோஷன், உங்களுக்கு வந்து ஐபால் மட்டும் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு பேய் வந்து செஸ்ட் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த ட்ரீம் வரும்போது, இந்த ட்ரீம் வந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணிருக்காங்க. என்னன்னா மறுபடியும் அகைன் வந்து உங்க கண்ணை மூடிடுங்க. மூடிட்டு ஜஸ்ட் பேனிக் ஆகாம நம்ம ட்ரீம்ல தான் இருக்கும், நம்ம ட்ரீம்குள்ள தான் இருக்கும், ட்ரீம் கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு ஃபிளவர் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு சீனரிஸ், சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு சின்னதான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லூசிட் ட்ரீம்ல போயிடும். நீங்க அந்த ட்ரீம்ல இருப்பீங்க, நினைச்ச எல்லாத்தையுமே உருவாக்க முடியும், நினைச்ச எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து அண்ட் தென் வந்து ட்ரீம்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல்லோட சென்ஸ் வந்து இருக்கா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஸ்மெல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க யாரும் ட்ரீம்ல, அதையும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ வந்து இந்த லூசிட் ட்ரீம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 வேர்ல்டு இருக்கும். ரெகுலராக இந்த லூசிட் ட்ரீம் பண்ணவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு உலகத்தை அவங்க கட்டமைச்சுப்பாங்க. ஸோ டெய்லி வந்து தூங்கும்போது அந்த வேர்ல்டு அவங்க இருப்பாங்க. இங்க இல்லாத லைஃபை வந்து அங்க அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க வந்து அவங்க சொன்னதான் நடக்கும். அந்த மாதிரி இருக்கனால அப்படி ஒரு வேர்ல்டே கிரியேட் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு லைஃப் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த லைஃப் பிடிக்காம அதுக்கே வந்து அதிக நேரம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சர்வே எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்லீப் பேரலிசிஸ், அதான் அந்த பேய் வந்து ஏறி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ட்ரீம் சொன்னல, அது வந்து பரவாயில்ல. நம்மளோட வீடியோல சிங்கிங் பவுல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் அந்த பவுல் ஒன்று இருக்கும். அந்த வீடியோ பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ட்ரீம் வந்து ஸ்டாப் ஆகும் ஈஸியாகவே. ஸோ ரிப்பீட்டடா அந்த கஷ்டம் இருக்கவங்களுக்கு இதை வந்து போடுங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா பாடிக்கும் பிரெயினுக்கும் இந்த சிக்னல் வந்து ஃபுல்லாவே கட் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த சிக்னலை வந்து இப்போ இந்த ஃபிங்கர் வந்து நம்ம அசைக்கணும் அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருந்து நியூரான்ஸ் மூலியமா, எலக்ட்ரிக் இம்பல்சஸ் மூலியமா சிக்னல் வந்து நம்ம ஃபிங்கர்ஸுக்கு போகணும். ஸோ பாடி மோஷன் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பாடி டீப் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனனால என்னன்னா பிரெயின்லேயே அந்த நியூரான்ஸ் நினைக்கும். ஸோ எதுவுமே டிராவல் ஆகாம பிரெயின்ல எல்லாம் குமிஞ்சிரும். அப்படி குமிஞ்சிருக்கும் போது என்ன ஆகும்னா நீங்க அசைக்க ட்ரை பண்ணும்போது நியூரான்ஸ் வந்து போகாது, அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் போகும். அது ரிலீஸ் ஆக அந்த ட்ரீம் முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் வரும். ஸோ இந்த சிங்கிங் பவுல் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நியூரான்ஸ் வந்து அப்நார்மலா நல்லா ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும், நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ இந்த ட்ரீம் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே எல்லாமே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களோட ட்ரீம்ஸை வந்து நோட் பண்ணிடுவீங்க. முடிஞ்சா ரெகுலராக ட்ரீம் வரவங்களுக்கு நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த ட்ரீம் வந்து இந்த மாதிரி பிளேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரீம்ஸ் ஞாபகம் இருக்கும். முக்கால்வாசி பேருக்கு வந்து ட்ரீம்ஸ் வந்து ஞாபகம் இருக்காது. அந்த ஸ்டார்டிங் ட்ரீம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது டோட்டலாவே மறந்துருப்பாங்க. ட்ரீம் இடையில இருந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த இடையில இருந்து ஞாபகம் இருந்தால் வந்து நீங்க ட்ரீம் ஒரு ஜோனல் எடுத்து டைரியில் எழுதி வைங்க. எழுதி வைக்கும்போது டெய்லி நீங்க ஒரு ட்ரீம் அப்படி எழுதி வச்சுட்டே வரும்போது அந்த ட்ரீம் எல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். அது உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். அதுல இருந்து நீங்க மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயமா நீங்க எழுதி வச்சுட்டு ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி பிளேஸ் இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சு ஒரு டிரா கூட சின்னதா ஸ்மாலா அந்த ஜேர்னல்ல எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த இந்த மாதிரி நீங்க ட்ரீம் கவனிச்சே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த லூசிட் ட்ரீம்ங்கிறது ஈஸியா உங்களால வர முடியும். ஸோ அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து இன்வென்ஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். இவங்க வந்து ஒரு பெரிய மேதை, இவங்க வந்து பொங்கலா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இல்லை, எல்லாராலையும் முடியும். ஜஸ்ட் அந்த ட்ரீம் அதை ட்ரை பண்றாங்க அவ்வளோ. ஸோ நீங்களும் அதை பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.